நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த வீடியோ சேனல்லே ஒரு சிறப்புகளை நம்ம சொல்லிட்டு வரோம். தெய்வத்துடைய சிறப்புகளை சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு காலகட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 140 காம பிரதிஷ்டி ஜெகத்தை நடமாடிட்டு இருக்கா. 145 பண பிரதிஷ்டி ஜெகத்தில் நடமாட்டிட்டு இருக்கா. 210 சேர்கனுடைய சிறப்பு ஓடிட்டு இருக்கு. 18 இயற்கனுடைய சிறப்பு நிற்குது. 82 இயற்கையுடைய சிறப்பு நின்று பேடிக்கை பார்க்குது. இதனுடைய காலகட்டம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாம நிலையில இருக்கு. தெய்வத்துடைய பிரசாரங்களெல்லாம் கொஞ்சம் மங்கி போயிருக்கு. பிரகாசம் இருக்கு, ஆனா தெய்வத்துடைய கதைகள் வெளியே வரல அப்படின்றத ஒரு சிறப்பை நம்ம சொல்லிட்டு வரோம். ஓம் தி ஆதிசக்தி சொற்பொழிவு சிவசக்தி அடியார் நாராயணனார். என்னுடைய விலாசம் துர்க்கை அம்மன் கோயில் தெரு, சூளைப்பள்ளம், எம்ஜிஆர் நகர், சென்னை நம்பர் பாருங்க. இதுதான் விலாசம். நம்ம ஏற்கனவே மோகினி, காமினி, ரோகிணி, ராகினின்னு சொன்னோம். 8 கன்னி. 4 கன்னி பூமிக்கு வந்துட்டாரு. மறுபடியும் சிவபெருமான் 8 கன்னியில் 4 கன்னி மேலே போய் இந்த தேவேந்திரன் ரொம்ப இதெல்லாம் பண்ணுறான், பெரிய அட்டகாசம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். நீ போய் முதல்ல தேவேந்திரனை அவனுடைய சிறப்பை அடக்கு அப்படின்ட்டு இளவரசி வரா. இவதான் இளவரசி. இது ரம்பாவை பாருங்க. இதுதான் ரம்பா. குறும்புல 8 பேர்ல ரம்பா. இவங்கெல்லாம் 8 பேர் ரம்பா. இந்த ரம்பா தேவேந்திர லோகத்துக்கு போறான். தேவேந்திரன் இந்த ரம்பாவை பார்க்குறான். என்ன இப்பேற்பட்ட ஒரு வடிவமா இருக்க அப்படின்ட்டு அப்படியே அசந்து நிற்கிறான். சபையில எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே ஏற்கனவே நடனம் ஆடுற கன்னிகெல்லாம் இருக்காங்க. அதில் இருந்தாலும் இவனுடைய சிறப்பு என்ன அப்படின்றது, உலகத்துக்குரிய சிறப்பு என்ன அப்படின்றது ஒரு தெளிவாக நம்ம ஒரு யூடியூப் சேனலில் சொல்கிறோம். எவ்வளோ பேர் எவ்வளோ புராணங்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆதிபராசக்தியினுடைய சிறப்பில் சொல்கிறோம். இது புராணம் கிடையாது, புக்கு கிடையாது, படிப்பு கிடையாது. அந்த சிறப்பில் சொல்கிறோம். அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுற, சபையில் இந்திரனை பார்த்து இப்படி கையெடுத்து கும்பிட்றான் சும்மா. அதான் ஏன்னா பனி வரணும்ல. இந்திரன் அப்படியே அசந்து நின்று இப்படி பார்க்குறான். இந்திர அரசனே ஈடில்ல அழகனே இந்த ரம்பாவின் அழகை பார். இந்திர அரசனே ஈடில்ல அழகனே இந்த ரம்பாவின் அழகை பார். என்னுடன் நடனம் ஆடவே என் அருகினில் வா, என் அருகினில் வா. இந்திர அரசனே ஈடில்ல அழகனே இந்த ரம்பாவின் அழகை பார். என்னுடன் நடனம் ஆடவே என் அருகினிலே நீ வா, நீ வா. மாமலங்கண்ணம்பார் மாதுளை மூகம்பார், மாமலங்கண்ணம்பார் மாதுளை மூகம்பார். மல்லிகை மலரை பார், இந்த மல்லிகை மலரை பார். உன் மனதில் மயங்கும் வருமே, உன் மனதில் மயக்கம் வருமே. என்னை அணைக்க நீ துடிக்குமே, என்னை அணைக்கவே துடிக்குமே. என் அருகினில் வா. இந்திர அரசனே ஈடில்ல அழகனே இந்த ரம்பாவின் அழகை பார். என்னுடன் நடனம் ஆடவே நீ வா, நீ வா. என்னுடன் நடனமே ஆடவே நீ வா, நீ வா. இப்படி அந்த சபையில நடனம் ஆடும்போது இந்திரன் தன்னுடைய சக்தி மகளத்தெல்லாம் மறந்துட்டு இவனோட நடனம் ஆடும்போது அவனுடைய மாயஸ்வரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிவபெருமான் அனுப்புறாரு. இந்திரனுடைய சிறப்பான பொண்ணுன்னு 2 பேரும் அனுப்புறாரு. முதல்ல ரம்பா அனுப்புறாரு, அதுக்கடுத்து யார் அனுப்புறான்னு பார்ப்போம். இப்படி ஒரு சிறப்புகளை நம்ம பிடிபி சேனல்ல சொல்லிட்டு வரோம். ஒரு நிகர சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கோம்.
இப்போ ரம்பா 8 கன்னிகளுடைய சிறப்பை நம்ம விளக்கமா, ஏன்னா மொத்தமா செஞ்சா மக்களுக்கு புரியாதுன்னு தான் ஒரு ஒரு சேனலுக்கு ஒரு 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 5 நிமிஷம் ஆனாலும் ஒரு சிறப்பை அவங்க மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இவன் ரம்பா இந்திரனுடைய சபையில போய் ஆடி இந்திரனுடைய சக்தியில மயக்கி பிடிங்கிருக்கான். இந்திரன் அசந்து போய் நிற்கிறான். அதே இந்திர சபையில இன்னொருத்தி வாரா. யார் வாரான்னு பார்ப்போம். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அம்மா பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்